நம்முடைய அண்டத்திலேயே இந்த ஆறறிவு கொண்ட உயிர்கள் வாழக்கூடிய ஒரே இடம் நமக்கு தெரிஞ்சு பூமி தான். இந்த பூமியில ஏகப்பட்ட விசித்திரமான இடங்கள் இருக்கு, ஏகப்பட்ட விசித்திரமான பருவங்கள் இருக்கு, ஏகப்பட்ட விசித்திரமான உயிர்கள் இருக்கு, ஏகப்பட்ட விசித்திரமான மனிதர்கள் இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட இந்த விசித்திரங்கள் நிறைந்த பூமி எப்படி உருவாச்சுன்னு இன்ன வரைக்கும் யாராலையும் 100% ஆதாரத்தோடு சொல்லவே முடியலை. இந்த பூமியில வாழக்கூடிய மனித இனமான நமக்கும் சரி, பிற உயிர்களுக்கும் சரி, தண்ணியும் காத்தும் மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. இப்பேற்பட்ட பூமி இந்த சோலார் சிஸ்டத்தில் 3வது கிரகமாக இருந்தாலும் மற்ற எந்த கிரகத்திலையும் இப்பேற்பட்ட உயிர்கள் வாழக்கூடிய அமைப்பு இல்லைன்னு தான் அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. அதுபோக 5500க்கும் மேற்பட்ட கிரகங்களை நம்ம பூமியை தாண்டி கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அதுலேயும் நம்ம பூமியில் இருக்கிற மாதிரியான உயிர்கள் வாழக்கூடிய தட்பவெப்பம் எந்த ஒரு கிரகத்திலையுமே இல்லைன்னு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. 1950களில் ஒரு மீட்டியோரைட்டை வச்சு தான் இந்த பூமியுடைய வயது எவ்வளவு, பூமி எப்போது உருவாகி இருக்கும்னு இந்த அறிவியலாளர்கள் இவங்க அந்த மீட்டியோரைட்டை கார்பன் டேட்டிங் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அதன் மூலமாக கிடைச்ச தகவல் படி 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டது இந்த மீட்டியோரைட்னு தெரிய வருது. அதை வச்சு தான் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி உருவாகி இருக்கும்னு ஒரு அசம்ஷன் பண்ணாங்களே தவிர இப்போவுமே 1000% இல்லை 10,000% எப்படி பூமி உண்மையாக உருவாகியது, எந்த வருடத்தில் இது உருவாகியதுன்னு யாருக்குமே தெரியாதுன்னு தான் அறிவியலாளர்களே சொல்றாங்க. ஆனாலும் நமக்கு சொல்றது என்ன, 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தான் பூமி உருவாகிடுச்சுன்னு தெளிவா அதை ஒரு ஃபேக்டாவே இன்னை வரைக்கும் சொல்லிட்டு வராங்க. அதையே நம்ம உள்ளூர் யூடியூப் அறிவியல் கோமாளிகளும் சொல்லிட்டு வராங்க. பூமி எப்படி உருவாச்சுன்ற உண்மையை கண்டுபிடிக்க பல பேரும் பல விதமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க அறிவியலாளர்கள். அப்படி இருக்கும்போது 2003ஆம் ஆண்டு நாசா என்ன பண்ணாங்கன்னா, சின்ன குழந்தைகளுக்காக சாட்டர்டே ப்ரோக்ராம்னு ஒன்று இவங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க. அதன் மூலமா சின்ன சின்ன சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பற்றி இவங்க சொல்லுவாங்க. இதை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்க டான் என்ற ஆஸ்ட்ரோநாட்டும் அறிவியலாளரும் என்ன பண்ணுவார்னா, அந்த ப்ரோக்ராமில் சில விஷயங்களை பண்ணுவார், அதாவது சில சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ணுவார். அப்படி இவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அதாவது 2003ஆம் ஆண்டு ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் 0 கிராவிட்டியில் உப்பை போடுறாரு. உப்பை போட்டதும் அந்த உப்பு என்ன ஆகுதுன்னா, அது எல்லாமே தனித்தனியாக இருந்தது திடீர்னு ஒன்று சேர ஆரம்பிக்குது. அதாவது கொஞ்ச நேரம் கழித்து தனித்தனியாக இருந்த இந்த உப்பு துகள்கள் எல்லாம் ஒன்று சேர ஆரம்பிக்குது. என்னடா இதுன்னு யோசிக்கும் போது மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாருனா, உப்புக்கு பதிலாக சர்க்கரையை போட்டு பார்க்குறாரு. சர்க்கரையும் அதே மாதிரி தனித்தனியாக இருந்து எல்லாம் ஒன்று கூடுறத பார்க்குறாரு. இதன் மூலமாக ஒரு ஐடியா இந்த அறிவியலாளர்களுக்கு தோணுச்சு. அதுதான் நம்முடைய பூமி சூரியனை சுற்றி இருந்த, அதாவது ஆரம்ப காலத்தில் இந்த கிரகங்கள் உருவாவதற்கு முன்பு இருந்த துகள்கள் எல்லாமே இவர் பண்ண இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஒன்று சேர்ந்து தான் இந்த பூமி உருவாகி இருக்கணும் அப்படின்னு இவங்க என்ன பண்ணாங்கன்னா முடிவு பண்ணாங்க. ஆக்சுவலி இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனையே சில பேர் பொய்ன்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நாம அந்த விஷயத்தில் போவேன்னா நாம அந்த டாப்பிக்கே விட்டுருவோம். இப்போ நாம் இந்த பூமி உருவாக்கத்தை பற்றி அவங்க எப்படி கண்டுபிடிக்க முற்பட்டாங்க அப்படின்றதுக்காக தான் இதை நாம் பேசுகிறோம். சரி, ஓகே, அறிவியலாளர்கள் நம்மளுடைய பூமி ஆரம்ப கட்டத்தில் இப்படித்தான் உருவாகுச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இப்போ இருக்க நிலையை இந்த பூமி எப்படி அடைஞ்சுது, அதற்கான விடையை நாம் வேர்டஃபோர்ட் என்ற இடத்தில் பார்க்க முடியும்னு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. அந்த இடத்துல அப்படி என்னதான் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடம் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் தலமாக இருக்குது. அது மிக முக்கியமான இடமா இந்த உலகத்திலேயே கருதப்படுது. அப்படி அந்த இடத்துல என்னதான் இருக்குன்னு நாம் அங்கே போய் பார்த்தா கூட, இல்லை ஃபோட்டோஸில் பார்த்தா கூட, அடடா அழகான மலைகளும் செடிகளும் தான் இருக்கே, இதை போய் ஏன் யுனெஸ்கோ சைட்டாக இவங்க அறிவிச்சாங்க நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். ஆனால் ஸ்பேஸ்லேருந்து பார்த்தா, அதாவது ஆகாயத்திலிருந்து பார்த்தா தான் அந்த இடத்துடைய உண்மையான தகவலே நமக்கு தெரிய வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கதான் ஒரு மிகப்பெரிய எரிகள் விழுந்ததற்கான அடையாளம் இன்னை வரைக்கும் இருக்கு. அதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 20 to 25 கிலோமீட்டர் அளவு கொண்ட ஒரு எரிகள் இந்த பூமி மேல விழுந்திருக்கு. எவ்வளவோ எரிகற்கள் நம்ம பூமியை மேல மோதி இம்பாக்டா உண்டாக்கியிருக்கு. ஆனா விழுற எல்லாமே மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை உண்டு பண்ணது கிடையாது. இந்த வேர்டஃபோர்ட்ல விழுந்த அந்த எரிகள் இப்ப விழுந்திருந்தா இப்ப இருக்க ஒட்டுமொத்த உயிர்களும் இந்த பூமியில் கபலீகரமாக்கப்பட்டிருக்கும்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. ஆனா இது விழுந்த காலம் எப்பன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பூமியின் ஆரம்ப காலத்தில், அதாவது நம்ம பூமி ஃபார்ம் ஆகிட்டு இருந்த காலத்துல சுமார் 2 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த எரிகள் விழுந்திருக்கு. ஓகே, ஒரு வழியா இப்படித்தான் பல எரிகற்களும் மோதி நம்ம பூமியை உருவாக்குச்சு அப்படின்னு நாம சொன்னாலும்,
இப்பேற்பட்ட ஒரு ராக்கி சர்ஃபேஸா இருந்த மிகவும் அனல் பறக்கக்கூடிய அனலாலே உருவாகிய பூமியா இருந்தாலும் எப்படி இந்த பூமியில் 71% தண்ணீர் வந்து சேர்ந்தது? இதற்கான விடை என்ன? நம்ம சூரிய குடும்பத்திலேயே ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்கு. ஒன்றுத்துல தண்ணியே கிடையாது, வெறும் பாலைவனம் மாதிரி இருக்கும். இன்னொன்னுத்துல மிக அதிகமான கேஸ் இருக்கும். இன்னொன்னுத்துல மிக அதிகமான வெப்பம் இருக்கும். இன்னொரு இதுல மிக அதிகமான ஐஸ் இருக்கும். இன்னொரு இதுல சுத்தமா எதுவுமே இல்லாத ஒரு இருள் சூழ்ந்த கிரகமாவே இருக்கும். ஆனா நம்ம பூமி மட்டும்தான் இங்க 71% இந்த பூமியில் இருக்க அனைத்து உயிர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் நிறைந்த பூமியா நம்முடைய பூமி இருக்கு. பூமியில் எப்படி இவ்வளவு தண்ணீர் வந்ததுன்றதை கண்டுபிடிச்ச ஒரு சில அறிவியலாளர்கள் இது மாதிரி சொல்றாங்க. மார்ச் 22, 1988 டெக்சாஸ்ல பசங்க சில பேர் பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி அந்த பசங்க விளையாடிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு சின்ன கல் வந்து விழுது. என்னடா இந்த கல்லுன்னு அவங்க எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து ஒரு மீட்டியரைட். அதை உடனே என்ன பண்றாங்கன்னா ஆய்வகத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அதுல சில நீர்த்துளிகள் இருந்திருக்குன்னு தெரிய வருது. அதாவது அந்த மீட்டியரைட்குள்ள நீர்த்துளிகள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதனால இந்த அறிவியலாளர்கள் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இந்த மீட்டியரைட்ஸ் அண்ட் ஆஸ்ட்ராய்ட்ஸ் மூலமா இந்த பூமியில் இவ்வளவு தண்ணீர் வந்து சேர்ந்திருக்கும், அதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை ப்ரூவன் ஃபேக்டாவே என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டு வர ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னை வரைக்குமே இந்த எரிகற்கள் மூலமா சில தண்ணீர் துளிகள் அதற்குள் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. ஆனா இதுதான் இந்த பூமி முழுக்க இருக்க தண்ணீரை உருவாக்க காரணமாக இருந்ததுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. பட் இதை ஒரு உண்மையான ஃபேக்டாவே இன்னை வரைக்கும் சொல்லிட்டு நம்மளை உருட்டி ஏமாத்திட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஸ்பேஸ்ல எதுவுமே கிடையாது. ஸ்பேஸ் ஒரு ட்ரை அண்ட் வேக்யூம்னு சொல்லிட்டு தான் வருவாங்க இந்த அறிவியலாளர்கள். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மீட்டியரைட்ஸ் அண்ட் ஆஸ்ட்ராய்ட்ஸ்குள்ள நீர்த்துளிகள் சேர்ந்துச்சு? இதற்கான பதில யாராலுமே இன்னி வரைக்கும் சொல்ல முடியல. ஆனால் நாங்கள் பதிலை கண்டுபிடித்து விட்டோம்னு இப்பவும் வழக்கம் போல அதே பொய்களை தான் இவங்க சொல்லிட்டு வராங்க. நல்லா கவனிங்க மக்களே, இவங்களுடைய இந்த தியரியே மிகப்பெரிய ஆப்பா இவங்களுக்கே மாறி இருக்கு. ஆனா இதை இங்க அறிவியல் பேசக்கூடிய யூடியூப் விஞ்ஞானிகளால புரிஞ்சுக்க முடியல. இப்படி இருக்கும்போது இவனுங்க இங்க நம்மள அறிவியல் தெரியாதவனுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பூமியில இந்த மீட்டியரைட்ஸ் அண்ட் ஆஸ்ட்ராய்ட்ஸ் விழுந்துதான் தண்ணீரை உருவாக்குச்சுன்னு சொல்றாங்க. அதே மீட்டியரைட்ஸ் அண்ட் ஆஸ்ட்ராய்ட்ஸ் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகத்திலையும் விழுந்துட்டு தான் இருக்கு. இப்பவும் நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த நேரத்துல கூட ஏகப்பட்ட மீட்டியரைட்ஸ் அண்ட் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அந்த கிரகங்களில் மோதிக்கிட்டு தான் இருக்கு. அப்படி இருந்தும் ஏன் அந்த கிரகங்களில் இவ்வளவு தண்ணீர் இல்லை? ஏன் பூமியில மட்டும் இவ்வளவு தண்ணீர் நிறைந்திருக்கு? இதற்கான பதில் எப்பவும் போல யாருக்குமே தெரியாது. இந்த கேள்விக்கு முட்டுக் கொடுக்கும் விதமா உருவாக்கப்பட்டது தான் கோல்டிலாக்ஸ் ஜோன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரியனை நெருங்கி இருக்க கிரகங்களில் அதிக வெப்பம் இருக்கும். சூரியனுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய கிரகங்களில் அதிக அளவிலான சூரிய ஒளியே படாது. அதனால இந்த கிரகங்கள் எல்லாமே உயிரை உண்டாக்க ஏதுவான அமைப்பில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பூமி மட்டும்தான் பர்ஃபெக்டான டிஸ்டன்ஸில், அதாவது சூரியனுக்கு மிக அருகில் இல்லாமலும் மிக தொலைவில் இல்லாமலும் சரியான அளவில் இது ஹேபிட்டபிள் ஜோன்ல இருக்குது. அதனால தான் இந்த பூமியில் பல்லுயிர்களும் தோன்றக்கூடிய அளவிலான அம்சங்கள் இருக்குன்னு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணாங்க. மேலும் எப்படி நம்ம பூமியில் இவ்வளவு தண்ணீர் வந்து சேர்ந்ததுன்னு தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது பிரேசில்ல 2008 நம்ம பூமிக்கு உள்ள ஒரு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதன் மூலமா நம்ம பூமியில் எப்படி இவ்வளவு தண்ணீர் வந்து சேர்ந்தது என்ற கேள்விக்கான பதிலை சொல்ல முடியும்னு அவங்க இது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணாங்க. பிரேசில்ல இருக்கக்கூடிய மைன்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்த அந்த மக்கள் சின்ன அளவிலான குட்டி டைமண்ட்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அதை ஆராய்ச்சி பண்ண பர்சன் என்ற நபர் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். அது என்னன்னா, மிகவும் ஆதி காலத்தில் முதலில் தோன்றிய டைமண்ட் இதுதான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அதுலயும் 550 மைல் தொலைவில் பூமிக்கு அடியில் உண்டாகிய முதல் பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. இதையும் தாண்டி அந்த டைமண்ட்ஸ்குள்ள நீர்த்துளிகள் அதிகமாக இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. இந்த விஷயத்தோட இன்னொரு விஷயமும் இந்த பூமிக்கு தெரிய வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் நமக்கு இப்ப வெளியே தெரியுது இல்லையா தண்ணி, இந்த தண்ணீர் அளவையும் தாண்டி நம்முடைய பூமிக்கு உள், அதாவது உட்பகுதியில் இன்டீரியர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல
4 அல்லது 5 மிக பெரும் கடல்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு அறிவியலாளர்களே சொல்றாங்க, நான் சொல்லல. இது கூடவே நம்ம பூமிக்கு வெளியில் இருக்கும் தண்ணீரின் அளவை விட நம்முடைய பூமிக்கு உள்ளிருக்கும் தண்ணீரின் அளவு தான் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடும்னு சொல்றாங்க. அப்படின்னா இன்னொரு கேள்வி வருது, நமக்கு சொல்லப்பட்டு வந்த கதை என்ன? இன்டீரியர் அயன் மோல்டன் கோரால உருவாகி இருக்குன்னு சொல்றாங்க. தட் மீன்ஸ் எந்த அளவுக்கு அது வெப்பமா இருக்கும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட வெப்பத்துக்கு நடுவில் பூமிக்கு மேல இருக்க தண்ணீரின் அளவை விட பூமிக்கு உள் மிக பெரிய அளவில் தண்ணி இருக்குன்னு இந்த அறிவியலாளர்கள் சொல்றாங்கன்னா 2 விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம் பொய். நமக்கு நம்முடைய பூமியை பற்றியே இன்னும் 100% தெரியாதுன்றது தானே உண்மை. இப்படி இருக்கும்போது நாம் இந்த அண்டம் எப்படி உருவாச்சு, இந்த பூமி எப்படி உருவாச்சு, உயிர்கள் எப்படி உருவாச்சுன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம் சொல்கிறது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலைன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த பூமியில் இருக்க தண்ணியில மட்டும்தான் நமக்கு இப்பேற்பட்ட கேள்விகளும் ஆச்சரியங்களும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. பாறைகளிலும் நமக்கான விடை தெரியாத பல கேள்விகள் இன்னை வரைக்கும் ஒளிஞ்சிட்டு இருக்கு. நேபாள் அண்ட் சைனா பார்டர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலைத்தொடர் தான் இந்த ஹிமாலயாஸ். இந்த ஹிமாலயாஸ் வருடத்திற்கு வருடம் அது வளர்ந்துட்டே இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், அறிவியல் ஆராய்ச்சியின்படி ஹிமாலயாஸ் வருஷா வருஷம் வளர்ந்துட்டே இருக்கு. அதாவது விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்து கொண்டே போகுது. அது எப்படி? 2020ஆம் ஆண்டு சீனா மற்றும் நேபாளை சேர்ந்த அறிவியலாளர்கள் இந்த ஹிமாலயாஸ் 2 அடி உயரமாக வளர்ந்திருக்கு. இதற்கு முன்பு எடுத்த ரீடிங்ஸை விட இப்போ 2 அடி அதிகமாக வளர்ந்துருக்கிறத தெளிவாக காட்டுதுன்னு அறிவியல் ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஸ்டடி மூலமா நமக்கு இன்னொரு சிறுபால் அடிக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுதான் நாம நினைச்சிட்டு இருந்த இந்த லேண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது வளரவும் வளராது, குறுகவும் குறுக்காது. அது எப்பவும் போல தான் அந்த சர்ஃபேஸ் அப்படி தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த ஸ்டடி மூலமா நமக்கு தெரிய வந்தது என்னன்னா, முன்பு எடுத்த அளவை விட இப்போது இந்த ஹிமாலயாஸ் 2 அடி உயரம் வளர்ந்திருப்பது நமக்கு நம்முடைய பூமியை சுற்றி இருக்கும் லேண்ட்மாஸை பற்றியே தெரியலன்றத தெளிவாக எடுத்துரைக்குதுன்னு அறிவியலாளர்கள் பல பேரும் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. என்னதான் நமக்கு தெளிவாக விடை தெரியலனாலும் உடனே இதை என்ன சொன்னாங்கன்னா, டெக்டானிக் பிளேட் நகர்வுகளால் தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இமாலய மலைத்தொடர்கள் அது வளர்ந்துட்டே இருக்குன்னு சொன்னாங்க. ஆனாலும் இது குறித்து இன்னும் ஆராய்ச்சி நடந்துட்டு தான் இருக்கு. 100% இதற்கான காரணம் டெக்டானிக் பிளேட்டா தான் இருக்கும்னு பெரும்பாலான அறிவியலாளர்கள் நம்பல. பட் மேஜரா சயின்டிபிக் கம்யூனிட்டியில இது மாதிரி ஏதாவது நடந்தா அந்த விஷயத்தை டெக்டானிக் பிளேட் மேல போட்டுட்டு அப்படியே கடந்து போயிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த விஷயத்தையும் அவங்க அணுகியிருக்காங்க. 1915ஆம் ஆண்டு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஆல்ஃபிரட் வேக்னர் இவர் தான் என்ன பண்றாருன்னா, நாம இத்தனை நாளா நினைச்சிட்டு இருக்க இந்த பூமி நம்ம நினைச்சபடி கிடையாது. இது எப்பவுமே நகர்ந்துட்டே இருக்கு. பல பில்லியன் ஆண்டுகளா இது ஒன்னா இருந்து நகர்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொன்னாரு. ஆனா அப்போதைய ராயல் சயின்டிபிக் சொசைட்டி, அதாவது சயின்டிபிக் கம்யூனிட்டியே இந்த பிரிட்டிஷ் கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சது. அதுவும் ஃப்ரீமேசன்ஸுடைய ஐடியாவால் ஆரம்பிச்சது. அப்போ இருந்த அந்த சயின்டிபிக் கம்யூனிட்டி என்ன பண்ணாங்கன்னா, ஆல்ஃபிரட் வேக்னரை இகழ்ந்தாங்க, தூற்றுனாங்க, அவமானப்படுத்தினாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு அவரை கேலி கிண்டல் பண்ணாங்க. ஏன்னா இந்த கண்டங்கள் எதுவுமே சைடில் நகராது, ஒன்று மேலே இல்லைன்னா கீழே, இந்த மாதிரி தான் நகரும், நீங்கள் சொன்ன மாதிரி நகர வாய்ப்பே கிடையாது, கிளம்புங்கன்னு அவரை கலாய்ச்சி அவரை அவமானப்படுத்தி அனுப்புனாங்க. ஆனால் ஆல்ஃபிரட் வேக்னர் அதற்கான ஆதாரத்தை கண்டுபிடிக்காமல் விடமாட்டேன்னு தன்னுடைய வாழ்க்கையவே அதற்காக அர்ப்பணித்தார். 1949ஆம் ஆண்டு லெமாண்ட் ஜியோலாஜிக்கல் சர்வேல இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு புது ப்ரோக்ராமை லான்ச் பண்ணுறாங்க. அதுதான் ஓஷன் ஃப்ளோர்ஸை மேப்பிங் பண்ணுறது. அதுக்காக இவங்க பல கப்பல்களை இந்த உலகம் முழுக்க சோனார் ரீடிங்ஸ்க்காக அனுப்பி வைக்கிறாங்க. அதன் மூலமாக கிடைச்ச தகவல்களை யங் ஜியோலஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய மரி தார்ப் என்றவங்க அந்த ரீடிங்ஸ் எல்லாம் எடுத்து மேப்பிங் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க மேப் டிராஃப்டிங் பண்ணுறதுல மிக திறமைசாலி என்பதால் இளம் வயதிலேயே அவங்களுக்கு இந்த டாஸ்க் கொடுக்கப்பட்டுச்சு. அதன் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தகவல்கள் எல்லாத்தையுமே சேகரித்து மேப் உருவாக்குறாங்க. அதில் தெரிய வந்தது தான் மிகப்பெரிய விஷயம். அவங்க இந்த மேப்பை வரையும் போதே ஒரு விஷயத்தை தெளிவாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்னன்னா, கடலுக்கு அடியில் ஏகப்பட்ட மிக உயர்ந்த மலைத்தொடர்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சதே அவங்க தான் முதல்ல. ஆனா அவங்களுக்கு மேற்பார்வையாளராக இருந்தவர் இது என்ன பண்ணிட்டாருன்னா, ஆரம்பத்திலேயே அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு கிடையாதுன்னு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாரு. அட பொண்ணு தானே இவளுக்கு என்ன தெரியும், இதெல்லாம் உண்மை கிடையாது, இவ ஏதோ சொல்றா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க அதுக்கடுத்த கொஞ்ச நாள்லயே மரி தார்ப் சொன்னது உண்மைதான்னு
அவங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. அதாவது சயின்டிஃபிக் கம்யூனிட்டி மொத்தமும் ஆமாம் நீங்கள் சொன்னது உண்மைன்னு ஒத்துக்கிட்டாங்க. 1957ஆம் ஆண்டு மிட் அட்லாண்டிக் ரிட்ஜை பற்றி அவங்க மேப்பிங் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதன் மூலமாக ஆல்ஃப்ரெட் வேக்னர் சொன்னது உண்மைதான்னு அப்போ தான் இந்த முட்டாள் சயின்டிஃபிக் கம்யூனிட்டி தற்குறிகளுக்கு தெரிய வருது. ஆனால் ஆல்ஃப்ரெட் வேக்னர் இதை 40 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஆனால் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மண்டை பெருத்த இந்த தடுப்பூசி கோமாளிகள் அதை ஏத்துக்கல. நம்ம பூமியில இருக்க தண்ணிலையும் இவ்வளவு கேள்விகள் இருக்கு, நம்ம பூமிக்குள்ள இருக்க இந்த பாறைகளிலும் இவ்வளவு கேள்விகள் இருக்கு. நம்ம பூமியுடைய சென்டருக்குள்ள போகும்போது இன்னும் சில கேள்விகள் எழும்புச்சு. ரஷ்யா மூமெண்ட்ஸில் இருக்க மிகப்பெரிய ஒரு சோவியத் ஃபெசிலிட்டி இப்போ அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் அந்த ஃபெசிலிட்டி இயங்கிட்டு இருந்தப்ப இந்த பூமியிலேயே மிக ஆழமாக தோண்டப்பட்ட ஒரு இடமாக அந்த இடம் கருதப்பட்டுச்சு. இப்போவும் அதுதான் நம்ம பூமியிலேயே நாம் தோண்டிய மிக ஆழமான ஆழ்துளையா இப்போவும் இருந்து வருது. இந்த ஆழ்துளை எங்கே தோண்டப்பட்டுச்சோ அந்த இடத்த மிகவும் பாதுகாப்பாக இவங்க மூடி வச்சிருக்காங்க. இதை திகோலா சூப்பர் டீப் போர்ஹோல்னு சொல்லுவாங்க. இதில் என்ன மேட்டர்னா, சோவியத்காரங்க என்ன நினச்சாங்க, இதுவரைக்கும் தோண்டின 3 கிலோமீட்டர் இல்லை 4 கிலோமீட்டர் தாண்டி நாம் மிகப்பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணியே ஆகணும். இவங்களுடைய முழு எண்ணமும் என்னென்னா, இந்த 4 கிலோமீட்டர் தாண்டி 15 கிலோமீட்டர் தொலைவுக்கு நாம் இதை தோண்டியே ஆகணும்னு இவங்க முடிவு பண்ணாங்க. மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதுலேயும் இந்த ஆழ்துளை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் குறுகிய சின்ன அளவிலான, ரொம்ப அகலமான ஹோல் கிடையாது. இது ரொம்ப சின்ன அளவிலான தின் ஹோல் தான். ஏன்னா ரொம்ப அகலமாக தோண்ட ஆரம்பித்தா ஆழம் போக போக மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும்னு இவங்க ஆரம்பத்திலேயே கனக்கச்சிதமாக ரொம்ப குறுகலான அளவில் நாம் தோண்டுவோம்னு இவங்க திட்டம் போட்டு தோண்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆழம் போக போக ஏகப்பட்ட சிக்கல்களை அவங்க எதிர்கொள்றாங்க. இவங்க தோண்ட ஆரம்பிச்சதும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 60 டிகிரி ஃபாரன்ஹைட் அளவுக்கு வெப்பம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி அவங்க ட்ரில் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாறைகள் ரொம்ப சாலிடா இருக்கும்னு. ஆனா அதற்குள்ள அவங்க ட்ரில் பண்ணும்போது அந்த பாறைகள் எல்லாம் பிளாஸ்டிக் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஆழத்தில் போக முடியாம ரொம்ப சிரமப்பட்டிருக்கு அந்த ட்ரில்லிங் ராட்ஸ். அவங்க ட்ரில் ராட்ஸை எடுத்து பார்க்கும்போது அந்த ட்ரில் ராட்ஸை சுத்தி பிளாஸ்டிக் மாதிரியான பூச்சிகள் இருந்திருக்கிறத அவங்க பார்த்து இவ்வளவுதான், இதுக்கு மேல நம்மளால ஆழமா தோண்ட முடியாதுன்னு அதை அப்படியே மூடிடுறாங்க. ஏன்னா தோண்ட தோண்ட பிரஷர் அதிகமாகுது. அந்த பாறைகள் நாம நினைச்ச மாதிரி பாறைகள் மாதிரியே செயல்படலன்னு அவங்க கடுப்பாகி இந்த வேலையை அப்படியே க்ளோஸ் பண்றாங்க. மனிதனால் இதுவரை மிக ஆழமாக பூமியின் கீழ் தோண்டப்பட்ட விஷயம் இதுதான். ஆனா இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம பூமியுடைய 4000 மைல் தொலைவில் ஒரு புள்ளி மாதிரி தான் இருக்கு. அப்படின்னா இன்னும் 4000 மைல் தொலைவில் என்னென்ன இருக்கும்னு நமக்கு துளியும் தெரியாது. ரியாலிட்டி இப்படி இருக்கும்போது நாம நிலாவில் தரையிறங்கிட்டோம், அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க எல்லா கிரகங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்மளுடைய இந்த அண்டம் எப்படி உருவாச்சுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம், பிக் பேங் மூலமாக தான் இது எல்லாம் உருவாச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு உருட்டுறதெல்லாம் எப்பேற்பட்ட நகைச்சுவைன்னு நீங்க தான் சொல்லணும் காமெண்ட்ல. அறிக்கத்தோம் மக்களை. Until we meet again.